அண்ணா கம்மியாவே சொல்லுவோம். சொல்ல போறியா? எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோ எழுதுங்க. அண்ணா இன்னைக்கு ரொம்ப புடிச்சியா காலையில தூங்குனீங்களா? நான் வந்து ஹலோ, நான் 10th மார்க் அதிகம் இல்ல. ரிசல்ட் வர கூட இல்ல. வந்துச்சோ ஒருவேளை. வந்துச்சா? சரி அழாத, பாத்துக்கலாம் விடு. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ரிசல்ட் டே. அதுவும் 2 குந்தாணிகளுக்கும் ஒரே நாள்ல ரிசல்ட். அதுவும் காலையில 1 மத்தியானம் 1. ஒரே ஜாலி தான். வந்துச்சோ ஒருவேளை தெரியலையே. என்ன மேடம்? காலை வணக்கம். சரி எவ்வளவு வரும்னு சொல்லு, அது வருதான்னு பாப்போம். 450க்கு மேல. அண்ணா கம்மியாவே சொல்லுவோம். 480னா அது வந்து அதான் சொன்னேன். இல்ல இல்ல பென் பென் குடு பென் குடு பென் பென் பென். எத்தனை மார்க்? 450 ஏச்சுக்கிறேன். ஹாய் மேடம். என்னடா நடக்குது இங்க? என்ன ரிசல்ட் பார்க்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. இன்னும் வரல, இன்னும் 9-10க்கு தான் வருமா. இன்னமா மூச்சுலாம் அப்படின்னு இழுத்துலாம் விடுற. சரி ரைட்டு. சரி நீ வா, நம்ம கதைக்கு வா. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. சொல்ல போறியா? எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோ எழுதுங்க. எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் 650. 63 650. அட தற்கூரி நாயங்களா. 350. மொத்தமாவே 600 தான். சொல்லு எல்லாம். ஆமா, உன்னோட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. அது எனக்கு தெரியாது. இல்லன்னா நான் ஒரு ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன். ஹலோ, நான் 10th மார்க் அதிகம் இல்ல, அதுக்கு அதனால நான் வந்து அப்படி இருப்பேன். நான் வந்து ஆக்சுவலா ஊர்லயே இல்ல. இவளோட மார்க் பாக்குறதுக்காக நானு, அம்மா, அப்பா எல்லாரும் வந்து ஊர்ல இருந்து நைட்டோட நைட்டா கிளம்பி ஓடி வந்திருக்கோம். இல்லைன்னா நான் இன்னும் ஒரு நாள் கூட நான் இருந்துட்டு வந்திருப்பேன். பாசலாம் இல்ல, உன்னை செய்யணும். உன்னை செய்யற செய்கையில அதுதான். சுபேதா சொல்லு. 400 500 ஐயோ டன். அவ சொன்னது அப்படிதான். எல்லாத்துலயும் 5 மார்க் தாங்க போகும். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி எடுத்தாங்கன்னா. இல்லைன்னா ஃபிளாஷ்பேக். அரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஊ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். சே வாக்லக்கு 4 மார்க் பிடிக்கப்பானே. பச்சையா பேசுவா. எப்படி வாயை திறப்பானே தெரியாது. சென்டம் மேபி இன்னைக்கு மதியம் உன்னோட 2 மணிக்கு சென்டம் தெரிஞ்சிடும். அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இவ்வளவு அப்படிதான். எப்ப கேட்டாலும் அண்ணி இட் வாஸ் வெரி டஃப் யூ நோ. 2 மார்க் அதுவும் அந்த புள்ளி வைக்கல, அதனால மேபி அந்த ஹாஃப் மார்க் போனாலும் போகலாம். இல்லடா, ஆக்சுவலி அவ சொல்ற மார்க் க்ளோஸா எடுத்துருவா எப்பவுமே. நான் 5 நிமிஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா ஏதோ நீ எக்ஸாம் எழுதுன மாதிரி? ஐயோ ஆண்டோ, எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. அவங்க எக்ஸாம் கூட இப்படி ஆவாதுடா. ஆனா நான் நிஜமா நான் சொல்றேன். நான் என்னோட 10th ரிசல்ட் எக்ஸாம் வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. வீட்டு வாசல்ல வந்து ஒரு டெய்லர் மிஷின் கிடக்கும், உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டெய்லர் மிஷின் மேல நான் உட்காந்துருந்தேன். உள்ள டேடி வந்து நம்பர் வாங்கி வச்சுட்டு போன்ல போட்டு டேடி தான் பார்த்தாங்க. ஆனா வரல டேடி. எங்க அக்கா தான் வந்து பார்த்து ரிசல்ட் அனுப்பிச்சு வச்சான்னு நினைக்கிறேன். வந்துருச்சுமா. எத்தனை மார்க் தெரியுமா? 210. ஏன்னா எப்படி? இப்போ வந்து நான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எழுதி வைக்க போறேன். பைத்தியக்காரப்ப ஏன்னா டைம் இருக்குல்ல எனக்கு. நான் வந்து 485 எக்ஸ்பெக்டட் மார்க். நீ 450 பிளஸ். அது என்ன 450 பிளஸ்? நான் எப்படி 485 அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்ம கம்மியா சொல்லி அதிகமா வந்தா சந்தோஷமா இருக்கும். நீ அப்படி வரியா? சரி 450. நீங்க அதுக்குன்னு நீ சொல்லுமா. 400 450. நீங்கம்மா 495 ஸ்டேட் பெஸ்ட். ஆஹா சூனா போனா. ஹலோ பிரஸ் மீடியா, எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வந்துருங்க. நாங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்கறோம். டாடி வந்து நம்ம ட்ரை பண்ணி டாடி பத்தி ஆமாமா. எதுக்கு? ஆமா, இவ படிக்கிற லட்சணம் முடியல. இல்ல ஓரளவுக்கு சொல்லுவா. உங்களுக்கு
மாதிரி கொஞ்சம் கம்மியாவும் சொல்லிக்கலாம் 350 மாதிரி சொல்லலாம் அது அது நம்ம ஃபர்ஸ்ட் வரட்டும். கரெக்ட். பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிற மார்க்கே வந்துற போது 500க்கு 550 அப்சரா பென்சில் எக்ஸ்ட்ரா மார்க். அப்சர்வ் பென்சில் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண மைக்ரோடிக் பென்சில். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதெல்லாம் நம்படா அந்த காலம் அந்த காலம் நடராஜ் பென்சில் ஆயிடுச்சு 9 10 ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இவன் நம்பரை போட்டு நம்ம பார்க்கலாமா? கடவுளே ஆண்டவா. பயப்படாதடா. ஓகே, நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு பிரார்த்தனை. ஓகே. சரி ஓகே ஓகே ஓகேவா? ரெடியா? உன்னோட இஷ்ட தேவதை எல்லாத்தையும் வேண்டிக்கோ. போடுடா இவன் பிஐ வெரிஃபை ட்ரை அகைன் ஆஃப்டர் சம் டைம்ஸ். அப்படின்னா பர்சனல் இன்வெஸ்டிகேஷனா எது? ஏதோ வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு நான் என்ன மார்க்கு 442 கலக்கிட்டியே. நல்ல மார்க் தானே பாபு என்னென்ன சப்ஜெக்ட் அது சொல்லு தமிழ்ல 78, இங்கிலீஷ்ல 91, மேக்ஸ்ல 95. கலக்கிட்டியே. சயின்ஸ்ல 88, சோஷியல்ல 90. சபாஸ். சூப்பர் இதெல்லாம் நடக்குமா? நினைச்சனே நடந்துருச்சு. அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணல போல. அதனால நல்ல மார்க், நல்ல மார்க். ஆல்மோஸ்ட் 90% எவ்வளவு பெரிய விஷயம் எப்படி? சரி, எதுக்காக ஒரு அத ஃபர்ஸ்ட் சொல்லு. சந்தோஷத்துல இருந்தாளா பாப்பா 2 மணிக்கு என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? சரி, அழாத, பாத்துக்கலாம், விடு, பாத்துக்கலாம். எப்பவுமே ஜென்ரலா பேப்பர் எழுதுறவங்க சொல்ற மார்க் விட கொஞ்சம் கம்மியா தான் வரும். உனக்கு நீ 450 சொல்லி 442 வந்துச்சு, பெரிய விஷயம். நிஜமா இல்லடே யோசிச்சு பாரு. நீ 1100 சொன்ன 12th. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் இப்ப வந்து பேசுறேன். யாராவது அதை பதிவு பண்ணி கேட்டாங்க. இல்ல ஜென்ரலா நான் வந்து தேவையில்லை. ரைட் விடு. நல்ல ஒரு விஷயத்தை கடவுள் கோடி நன்றி. எஸ், நன்றி கடவுளே, சூப்பர் மார்க் கொடுத்திருக்கீங்க. தேங்க் யூ. அடுத்த வாட்டி நாம என்ன பண்ணலாம்? பெரிய gift கொடுத்திருக்கேடி. அடுத்த வாட்டி ஆனா நீதான் தண்ணிஜி இந்த மாதிரி விடுவாசம் வரும். நீ கவலைப்படாத, நீதான். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தந்திட்டி வாசல்ல போய் நிப்போவாங்க. மேக்ஸ்ல எல்லாம் நல்ல மார்க் பாப்பா, 95 பாப்பா. கட் ஆஃப் அதுதான் தேவை. மேக்ஸ் சயின்ஸ் தான் தேவை. நல்ல மார்க். 12th தான் கொண்டு கட் ஆஃப். லட்டு மாதிரி எடுப்பாங்க. 11th 12th குரூப் எடுக்கிறதுக்கு கட் ஆஃப் வேண்டாமா? படிச்சியா தற்குறி அடி, தற்குறி அடி. தேவையில்லை. எங்க ஸ்கூல்ல எல்லாம் உண்டு. மொத்த பர்சன்டேஜ் தான் 10th-ல. எங்க ஸ்கூல்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்க்கு தேவை. நான் படிக்கும்போது இருந்தது, இப்ப எனக்கு தெரியும். கட் ஆஃப் வந்து 11th 12th-ல தான் கட் ஆஃப். உடம்ப இரும்பாக்கிக்கடா. சரி, டாடி கிட்ட நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 372 அப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 98 வாங்கணும். 398 சொல்லுவோம். என்னடா நடக்குதுங்க? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சரி, நான் மார்க் கம்மியா இவ்வளவு நான் பேசுறேன்னா சந்தோஷமா பேசுறேன்னா அவனுக்கு காரணம் புரியும். டாடிக்கு தெரியும். சந்தோஷமா பேச வேண்டாம். அது வந்துருமே எனக்கு குரலே தெரிஞ்சிருந்தேன். சரி, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. போய் தொலை. சந்தோஷமா பேசாதீங்க, கோவமா பேசுங்க. வராதுமா. நான் அடிச்சுட்டேன். நான் அப்புறம் மரியாதையா எனக்கு ட்ரீட் வைக்கிறேன். நக்கு. 10th எழுதோ 406 சொல்லு. டாடி 443-ஆ? நக்கு, என் பொண்டாட்டி ஒன்னோட அதிகம். பரவாயில்ல, எங்க அண்ணி விட ஒரு மார்க் வந்துருச்சு பாப்பா. மார்க் 398. என்னப்பா சொல்ற? எனக்கு சந்தோஷம் தான். அவளுக்கு சொல்லிச்சுப்பா என்ன பண்ணணும். இந்த மார்க் அவளுக்கு, எனக்கு சந்தோஷம் தான். ஹேங் பண்ண கேமரா பாருங்க. 442 மார்க். 442 மார்க். நல்ல மார்க், நல்ல மார்க். சரிங்க. அவ அழுகுறா உட்காந்து பாப்பா. அவ 480 அண்ணா சொன்னதை வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணா. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? சரிங்க, சரி வாங்க.
அப்பா அடுத்த மணிக்கா ஒரு அடுத்து ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. இப்பதான் ஒரு ஹார்ட் சரியா இருக்கு, அடுத்த ஹார்ட் இருக்கு. அதுதான் இன்னும் பிரச்சனை எனக்கு. சுபேதா 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 சுபேதா. ஓகே குண்டு, ஸோ வந்து ஒன்று வந்து முடிஞ்சது. அடுத்து அகைன் நாங்கள் 2 மணிக்கு மீட் பண்ணுறோம் இதே செட்டப்போட. பாய்.